மாற்றம் என்ன அப்படின்னா, இது வந்து ஃபோர்ஸ்டு சேஞ்ச். 3 தான் என்னோட சேஞ்சு, 4வது வந்து இவங்க பண்ண சேஞ்சு. சிஎஸ்கேவே கண்டிப்பாக அந்த சேஞ்சை பண்ணிடுவாங்க. அடித்து சொல்கிறேன், இந்த ஒரு சேஞ்சை சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த வர மேட்ச்சில் பண்ணுவாங்க. என்ன சேஞ்ச் தெரியுமா? தீபக் கூட இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்களே, அவருக்கு பதிலாக மதிஷா பத்திரானாவை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வருவாங்க. கரெக்ட், இதுதான் நான் சொல்ல வந்த சேஞ்ச். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். பிகாஸ் போன மேட்ச்சில் அது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு விஷயம். வேறு வழி இல்லாமல் எக்ஸ்ட்ரா பேட்டர் ஒருத்தர் வந்தால் இன்னொரு ஒரு 150 ரன் எக்ஸ்ட்ரா கிடைக்குமே, அவர் ஒரு 1.5 செஞ்சுரி போடுவாரேன்னு சொல்லி தீபக் கூடாவை கொண்டு வந்தாங்க. பட் இந்த மேட்ச் வந்து வழக்கம் போல் அவங்களுடைய ஆக்சுவல் இம்பாக்ட் பிளேயர் ஆகிய மதிஷா பத்திரானாக்கு போயிடுவாங்க. அதுதான் நான் சொல்கிற சேஞ்சு. மற்றபடி பிளேயிங் 11 பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சேஞ்ச் இந்த 3 தான். ட்ரிபாத்திக்கு பதிலாக வன்ஷ் பேடி அவர்கள் வந்து ஆகணும். ஒரு நல்ல ஹிட்டர், அவர் டாப் ஆர்டரில் வெறித்தனமாக நல்லா ஆடக்கூடியவர் ஒருத்தர். அவரை நீங்கள் கொண்டு வரலாம். மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர் எங்கேனாலும் நீங்கள் போட்டு அவரை வச்சு ரன்ஸ் வாங்கிக்கலாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பிளேயர் தான். ஒரு 3 மேட்ச் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய பெஸ்ட் அவர் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை முதல் மேட்ச் டென்ஷனில் ஆட முடியாமல் போயிடுச்சுன்னா. 2வது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேமி ஓவர்டன் அவர்கள் ரச்சின் ரவீந்திராக்கு பதிலாக வரணும். 3வது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் ஆர் குர்ஜப்ரீத் சிங். ஸோ இதுதான் நம்மளுடைய 3 சேஞ்சஸ். இந்த பிளேயிங் 11 நீங்கள் பாருங்கள். இந்த பிளேயிங் 11 உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறத சொல்லுங்கள். நமக்கு டாப் ஆர்டரில் ஆடுறதுக்கு வன்ஷ் பேடி போன்ற ஒரு யங்ஸ்டர் உள்ளே வரும்போது ஷங்கர் அண்ட் தூபேவை கண்டிப்பாக உள்ளே வச்சு இவங்களுக்கு நடுவில் இவரை விடும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு நம்மளால் எதிர்பார்க்க முடியுது. அண்ட் வித் ஜேமி ஓவர்டன் கம்மிங் அட் நம்பர் 5 or 6 கண்டிப்பாக அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஜடேஜா அண்ட் தோனி அவங்களுடைய ரோலை சரியாக பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பேட்டிங்கில் நம்ம அடித்து நவுத்திட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நம்ம போன வீடியோவில் பேசியிருந்தோம். 2 பேர் சரியாக விளாடினாங்கன்னா சிஎஸ்கே இங்கேருந்து குவாலிஃபை ஆகிடும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அந்த 2 பேர், ஒன்று கான்வே, இன்னொன்று தூபே. இந்த 2 பேர் விளாடினாங்கன்னா கப்பு சிஎஸ்கேக்கு. அவங்க 2 பேர் 2023 ஆடின மாதிரி ஆட்டத்தை ஆடணும். அப்போ வந்து நமக்கு அந்த நேரத்தில் ஒரு 50 ராயுடு, அஜிங்கே ரஹானே ஆடின கேமியோலாம் அங்கங்கே இந்த சீசன் முழுக்க ஆடுறதுக்கு ஒரு ஆட்களை நம்ம கண்டுபிடிக்க ஆகணும். அது செகண்டரி. பட் ப்ரைமரி ஃபோர்ஸ் உங்களுக்கு எங்கே அப்படின்னா டெவான் கான்வே அண்ட் ஷிவம் தூபே மஸ்ட் கிளிக். அடித்து சொல்கிறேன், இந்த ஒரு சேஞ்சஸ் சிஎஸ்கே கண்டிப்பாக இந்த வர மேட்ச்சில் பண்ணுவாங்க. சிஎஸ்கேவுடைய பிளேயிங் 11 என்னென்ன சேஞ்சஸை நம்ம எதிர்பார்க்கலாம்? எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். சேஞ்சஸ்ன்னு வந்துட்டாலே அந்த வார்த்தைக்கும் சிஎஸ்கேக்கும் சம்மந்தம் இல்லைங்க. ஐ எம் வெரி சாரி. அவங்க வந்து என்சிஎஸ்கேவாக மாறிடுவாங்க. நோ சேஞ்ச் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு மாறிடுவாங்க. அதனால் சிஎஸ்கேவை பொறுத்தவரைக்கும் நம்ம சேஞ்ச் எதிர்பார்க்க முடியாது. பட் என்ன சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கருத்து, உரிமை. அதை விட முக்கியம் நம்மளுடைய கடமை இல்லையா? அதனால் வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக அவங்க பண்ண வேண்டிய சேஞ்சாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, ட்ரிபாத்தியை முதல்ல தூக்கி அடிச்சுட்டு அவருக்கு பதிலாக வன்ஷ் பேடியை உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வந்து முதல் சேஞ்சு. 2வது சேஞ்சு, இந்த அஸ்வினை முதல்ல தயவுசெய்து வெளியே தூக்கி உட்கார வைக்கணும். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் தன்னுடைய பெஸ்ட் ஆஃப் ஃபார்மில் இல்லை. தி பெஸ்ட் பிளேயர், கரியர் பெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்பர்ஸ் எங்கேயோ இருக்குது. T20 வந்துட்டு 6 பால் 6 வேரியேஷன் போடக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போலர். அவரை பற்றி நம்ம போடாத வீடியோவே கிடையாது நம்ம சேனலில். அவ்வளவு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த அளவுக்கு சொன்ன நான் தான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அவர் வந்து நல்லா விளாட்லங்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? அஃப்கோர்ஸ் அவரை ட்ராப் பண்ணுறது தான் சிஎஸ்கே போன்ற ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ண வேண்டிய முடிவு. என்ன எடுப்பாங்கன்றது தெரில. அவரை ட்ராப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் வேணும் இக்கானா ஸ்டேடியமில் போய் விளாட்றதுக்கு லக்னோவில் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் தாராளமாக ஒரு ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துகிட்டு போகலாம். இல்லையா நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணுங்கும் போது கண்ணை மட்டும் குர்ஜப்ரீத் சிங்கை உள்ளே கூப்பிட்டு வந்துடலாம். வெறித்தனமான ஒரு தமிழ்நாடு பவுலர் அவர், லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். அவரை வந்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ இது வந்து நம்ம 2வது சேஞ்சாக பார்க்குறோம். 3வது சேஞ்ச் என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திராவை தூக்கி அடிச்சுட்டு அவருக்கு பதிலாக ஓவர்டனை கொண்டு வந்தே ஆகும். ஏன்னா ஜேமி ஓவர்டனுக்கு ஒரே ஒரு மேட்ச் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அந்த ஒரு மேட்ச் பேட்டிங்லேயே அவர் வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த அவர் போன்ற ஒரு 6 ஹிட்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படல. நாங்கள் 4 ஹிட்டர்ஸ்க்கு தான் கொடுப்போம், 6 ஹிட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. சாரின்றாங்க சிஎஸ்கே. பட் ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ்க்காவது மான மரியாதையோடு உள்ளே போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்காக ரெடியாக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, ஜேமி ஓவர்டன் ஷுட் பி இந்த பிளேயிங் 11 அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃப்ரம் நவ் ஆன். இது நம்மளுடைய 3வது சேஞ்ச். 4வது